இங்க ராஷ்மிகா 10 செகண்ட்ல 80 மீட்டர் ஓடுறாங்க. குஜராத்ல காத்தாடி விடுற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப ராஷ்மிகாவோட காத்தாடியை யாரோ கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த காத்தாடியை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் முன்னாடி இந்த பொண்ணு ஓடி போய் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்லயே ராஷ்மி தான் வேகமா ஓடுவாங்க. அதனால இவங்களுக்கு ராக்கெட் தான் பேர் வச்சிருக்காங்க. இவங்க அப்பா தான் இந்த பொண்ணுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால இந்த பொண்ணு அவங்க அப்பா செய்யற வேலை டூரிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆர்மி கேம்ப்ல பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் மாரத்தானுக்கு ஓட போறாங்க. சோ நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல 3 பேர்ல ஒருத்தர் நேஷனல்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாரு. அப்ப ஒருத்தர் பாட்டு கேட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தாங்க யாரோ கிரானைட் புதைச்சு வச்சிருக்காங்க. இவங்க பாத்துட்டு கத்துறாங்க. ஆனா அவர் காதலே விழ மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஓடி போறாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அங்க இருக்க எல்லாரையும் விட சம ஸ்பீடா ஓடி காப்பாத்துறாங்க. அதை பார்த்த கோல்டு மெடல் வின் பண்ணவர் ஆச்சரியமா பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு 10 செகண்ட்ல 80 மீட்டர் ஓடி இருக்கா. இவர் மட்டும் ரன்னிங்ல கலந்துகிட்டா நிறைய கோல்டு மெடல்லாம் வின் பண்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. சோ இந்த பொண்ணு கிட்ட அதை பத்தி பேசி பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. ஆனா அடுத்த நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பொருள் எல்லாம் தூக்கி போட்டு இனிமேல் நீ ரன்னிங்ல ஓடினாதான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. பார்த்தா அந்த ஆர்மி மேன் இவங்க வீட்லயே சொல்லிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கோவம் வந்து அடுத்த நாள் அந்த ஆர்மி மேன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனா அவர் எதனால நீ ரன்னிங் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஆக்சுவலா அவங்க ஸ்கூல் படிக்கும் போது ரன்னிங்ல கலந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து குஜராத்ல பூகம்பம் வந்துரும். ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் பார்க்காம ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் வந்துருவா. ஆனா அவங்க அப்பா அந்த பூகம்பத்துல இறந்து போயிடுறாரு. சோ எல்லாமே இதெல்லாம் தான் நடந்துச்சு. அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா இப்ப மட்டும் உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாளே இவங்க ட்ரையல்ஸ்க்கு போறாங்க. பார்த்தா அதுல 12 செகண்ட்குள்ளே 100 மீட்டர் கடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 2வது தடவை ஓடுறாங்க. அதை பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நிறைய காம்படிஷனா கலந்துகிட்டு மெடல்லாம் வாங்குறாங்க. ஸ்டேட் ரெக்கார்டையும் உடைக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த செலக்டர்ஸ்ல இந்த பொண்ணு இந்தியாவோட ஃபியூச்சரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் நிறைய கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அங்க ஓட்டு எடுக்கும் போது எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க.